திருடுறவங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவனுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? தொழுகையில் திருடனே. தொழுகையில திருடுறவன் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, தொழுகையில திருடுறதா? பக்கத்துல பிக்பாட் அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கேக்குறாங்க. தொழுகை எப்படி திருடுறது? சஹாபாக்கள் கேக்குறாங்க. அது யாருன்னு கேட்டா, கோழி கொத்துற மாதிரி கொத்துவான். லா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ் கொஞ்சம் தான் நினைச்சு பார்ப்பான், நல்லா நினைச்சு பார்க்க மாட்டான். அவன் தான் தொழுகையில அல்லாஹ்ட்டே திருடுறான்னு அர்த்தம். அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ருக்குல திருடுறான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த செகண்ட திருடுகிறான், அந்த தஸ்பீஹுடைய எண்ணிக்கையை திருடுகிறான். இவன் தான் தொழுகையில திருடுறவங்கிறாங்க. இன்னைக்கு தமிழக முஸ்லிம்களுடைய தொழுகை என்ன கதிக்கு ஆளாகும்? இந்த ஆட்களை பின்பற்றி தொழுதால் நம்முடைய தொழுகை என்ன கதிக்கு ஆளாகும்? பயப்பட வேண்டிய நிலைமை. நம்முடைய இபாதத்துகள் பாழாவுதுங்க. இதுக்கு என்ன காரணம்? இப்படி செய்து விட்டு நீங்கள் மறுமையில தொழாத கணக்கில் வந்தால் என்ன கதிக்கு ஆளாவீங்க? அதுக்கு போட்டு கத்துறோம், வேற எடுத்து போட்டு கத்துறோம். நீங்க தொழுத தொழுகை உங்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். மறுமையில் அது நல்ல மார்க் வாங்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இதை சொல்லி தரோம். இதே தொழுகை எடுத்துக்கொள்ளுங்களேன். அங்க போய் நின்று கொண்டு என்னது உஸல்லி ஃபர்லல் லுகரி, அது பெரிய துவா. அர்பா ரகாத்தின் முஸ்தக்பிலன் இலல் கிப்லத்தி ஷரீஃபத்தி மஅமூம் அல்லாஹ் அக்பர். தொழுகிறாளாம். என்னடா தொழுறீங்க? அது அரபியில சொல்லி நவைத்து. இதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் தொழுகிறது இல்லை. இது யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. இந்த நவைத்து வீட்டுக்கிறாங்களே, அது முழுசா எனக்கே தெரியாது. இதையெல்லாம் சொல்லணும்னா ஆள் அரண்டு ஓடி போயிடுறாங்க. இப்படி சொல்லணும். உனக்கு எவன் சொன்னது? இது தொழுகைக்கு போய் நின்ற உடனே உஸல்லி ஃபர்லல் லுகரிங்கறியப்பா, இது உனக்கு சொல்லி தந்தவன் எவன்? குர்ஆன்ல இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும்போது உஸல்லி ஃபர்லல் லுகரி, உஸல்லி ஃபர்லல் அஸ்ரின்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களா? அல்லாஹ் இப்படி சொல்லுமாறு நமக்கு சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லல. இவங்களா தனக்கு ஒரு அந்தஸ்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி இல்லாத ஒண்ணுல புதுசா உண்டாக்கி சொல்றாங்க. இது என்ன உஸல்லி ஃபர்லல் லுகரி? போய் அல்லாஹ்வுக்கு கட்ட வேண்டியதானே? நியத்து அவசியம். நியத்துனா மனசுல நினைக்கிறது. நியத்துனா என்ன அர்த்தம்? மனசுல நினைக்கிறது. ஒருத்தர் லோகத்துல போகும்போது மகரிப் தொழுகிறேன்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்படி தண்ணி அடிச்சா நினைப்பான். ஒழுங்கா சுயநினை கூட நினைப்பானா? அதான் நினைப்பு. மகரிப் தொழுவும் பொழுது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுப்பா. நீ தொழுவது மகரிப்புங்கிற எண்ணம் உன் மனசுல இருக்கிறது. 3 ரக்காத் என்ற எண்ணம் மனசுல இருக்கிறது. தனியா தொழுவுறியா, இமாமை பின்பற்றியா என்பது உன் மனசுல இருக்கிறது. கிப்லாவை நோக்குறியா, அதுக்கு எதிரே நோக்குறியான்னு உன் மனசுல இருக்கிறது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் டிசைட் பண்ணிக்கிறதானே அல்லாஹ் அக்பர்ங்கிறீங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டி தொழுவுன்னு சொன்னா உஸல்லி இப்படி காயல் பட்டம்லாம் போனீங்கன்னா அந்த உஸல்லிங்கறான அதுக்கு இடையில அந்த தக்பீர் வந்துருமா? உஸல்லி இந்த உஸல்லி மர விட்டுருவாங்க. நியத்து வரலையே. உஸல்லி ஃபர்லல் லுகரி. இமாம் ருக்குக்கு போயிடுவாரு. காயல் பட்டம் போய் பார்த்தீங்கன்னா இமாம் ருக்குக்கு போயிடுவாரு. இவன் உஸல்லின்னு இருப்பான். இப்படி ஆக்கி கிறுக்கு பிடிக்க வச்சு போனியா நிந்தியா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு. அப்ப இந்த தொழுகையுடைய துவக்க ஸ்டார்டிங் முதல் கோணல் முற்றும் கோணல்மா. நம்முடைய தொழுகையுடைய ஸ்டார்டிங் அடிபட்டு போயிடுது. தொழுது தக்பீர் கட்டுறது அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் அக்பர்? இந்த அல்லாஹ் அக்பர் கையை ஒழுங்கா ஒசத்துறியா? தொழுகையில தக்பீர் கட்டும் பொழுது இப்படிங்கிறான் ஒருத்தன். என்னங்கிற எந்த அஜர்த்தாவது இதை பத்தி பயான் சொல்றாரு? அஜர்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு மற்ற கத்த ஓதுறது பாத்தியவன கரெக்டா சொல்லி தர்றாரு, இல்லாதெல்லாம் இருக்கிறது சொல்லி தந்தாரா? தொழுகையில் நின்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நின்றார்களே, ஆனால் 2 கைகளுடைய உள்ளங்கைகளும் கிப்லாவை நோக்குமாறு இப்படி இருக்கணும். கை தக்பீர் கட்டும் பொழுது 2 கைகளும் கிப்லாவை நோக்குகிற விதத்தில் இருக்க வேண்டும். ரொம்ப விரிச்சிடாமல் இப்படியும் பண்ணிடக்கூடாது, இப்படியும் பண்ணிடக்கூடாது. இயல்பா ஒரே இப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப விரிச்சிடாமலும் ரொம்ப அப்படி ஒட்டிக்கிறாமலும் இயற்கையா சாதாரண இயற்கை எப்படி இருக்குமோ இப்படி வசத்த வேண்டும். எவ்வளவுக்கு வசத்தணும்? தோல் புஜம் அளவுக்கு வசத்தலாம், அல்லது காது மட்டத்துக்கு வசத்தலாம். இவ்வளவு வசத்தலாம், இவ்வளவுதான். இப்படி கைகளை உயர்த்த வேண்டும். யார் இப்படி சொல்லி தந்தா? ஏன் இப்படி வச மாட்டேங்கிறீங்க? உங்க இஷ்டத்துக்கு வசத்துறீங்களே. இப்படி சில வச்சுக்கிறது அப்படிலாம் ஆதாரம் கிடையாது. அந்த மட்டத்துக்கு வசத்த வேண்டும். வசத்தை விட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கைகளை என்ன செய்யணும்? இடது கையை வைத்து அதன் மீது வலது கை இப்படி வைப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் வைப்பாங்க. தொழுகும்போது நல்லா விளங்கிக்கணும். கைகளை உயர்த்துவாங்க, இடது கையை வைப்பாங்க, வலது கையை கொண்டு இங்க வச்சுக்குவாங்க. இப்படி இது ஒரு முறை. சில நேரங்களில் இப்படி வைப்பாங்க. இந்த 3 இடமும் கவர் ஆகிற வரைக்கும் இந்த இடம் இப்படி வைப்பார், நெஞ்சில் வைப்பார்கள். இப்படி வைப்பார்கள்.
இல்லைன்னா இப்படி வைப்பாங்க. ரெண்டு விதமா செஞ்சிருக்கிறாங்க. இப்படி வைப்பாங்கன்னு புகாரில் இருக்கிறது, இப்படி வைப்பாங்கன்னு நசைங்கிற நூல்ல இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு விதமாகத்தான் தக்பீர் கட்டியிருக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தான் செய்ய வேண்டும். ஒன்னு இப்படி வச்சுக்கிறங்க, அல்லது பேசிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் நீட்டிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு ஜான் கூட்டிக்கிறது, ஒரு ஜான் குறைச்சிக்கிறது, இவ்வளவுதான் வைக்க வேண்டிய முறை. இப்படி வைக்கிறீர்கள் என்னது? முக்கால் வைக்க அவசியம். இப்படி தானே இந்தியா படம் தொழுறீங்க, இப்படி தொழுவது ஆதாரம் இருக்கா? தொப்புளுக்கு கீழே கையை கொண்டு கட்டி வச்சுக்கிறீங்களா? அதுக்கு முறை இப்படி வந்து இப்படி போட இப்படி வைக்கணுமா? இப்படி 3 வளையம் போடணுமா? இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிற முறையை பார்க்கிறோம். இது எங்க இருக்குது? அபூதாவுதுங்கிற கிதாபுல ஒண்ணு இருக்கிறது. தொப்புளுக்கு கீழே கையை கட்டுவது சுன்னத்து என்று அலி சொன்னார்கள் இருக்கிறது. அந்த அபூதாவுதுல அவரே சொல்லிறாரு, இந்த செய்தி ஏற்கத்தக்க செய்தி இல்லை. எந்த கிதாபுல இருக்குதோ அவரே கீழே குறிப்பிட்டாரு. இதுல முகமது இப்னு இஸ்ஹாக்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. ஆளு போக்கு, அவர் சொல்ல கேட்க கூடாது, நல்ல ஆளு கிடையாது அப்படின்னு இருக்கு அந்த நூல்ல. அதை மறைச்சிருவாங்க. அபூதாவுதுன்னு காட்டுவாங்க, அபூதாவுது செய்யற விமர்சனத்தை மறைச்சிருவாங்க. ஆளு சரியில்லாத சொல்றா, டேஞ்சரு, நல்ல ஆளு சொல்லல. ஒரு விஷயத்தை வந்து நல்ல ஆளு ஒண்ணு சொல்றாரு, கெட்ட ஒருத்தர் சொல்றாரு, எதை ஏத்துக்கிறோம்? நல்ல ஆளு சொல்ற ஏத்துக்கிறோம். தொழுகிற முறை அப்படி. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கையை உயர்த்த சொல்லி தந்தாங்களா? கேட்கிறாங்க. ஹனபின்னு உங்களை ஆக்கிடுறாங்க. ஹனபி மதஹப். நாங்களாம் ஹனபி. ஹனபின்னா அல்லாஹ்வுடைய ரசூலா? ஹனபிங்கிறீங்களா? அபு ஹனீஃபாங்கிறீங்களே, அவருக்கு வஹி வந்துச்சா? அவருக்கு தனி சட்டத்தை அல்லாஹ் கொடுத்தானா? அவர் யாரு? அவர் உன்னை மாதிரி என்னை மாதிரி ஒரு மனுஷன், அவ்வளவுதான். நபிகள் நாயகத்துக்கு பிந்தி வந்தாள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு ஒரு 80 வருஷத்துக்கு பிந்தி பிறந்தவர். 150 மௌத்தா போயிடுறார். ஹிஜ்ரி 80 பிறக்கிறாரு, 150 மௌத்தா போயிடுறார். அவர் ஒரு மனிதர், அவருக்கு எந்த வகையும் வர கிடையாது. அவர் எதையாவது சொல்லி இருந்தாரையானால் அதை பின்பற்ற வேண்டிய எந்த சட்டமும் நமக்கு கிடையாது. கேட்டா எங்க அபு ஹனீஃபா அப்படித்தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு வஹி வந்துச்சா? நபிகள் நாயகம் இப்படி சொன்னாங்கன்னு நம்ம காட்டும் பொழுது அபு ஹனீஃபா சொன்னாங்கன்னு ஒருத்தன் காட்டினா என்னங்க அர்த்தம்? அப்ப நபிகள் நாயகத்தை விட எனக்கு அபு ஹனீஃபா ஹனபி இமாம் பெரியாளா போயிட்டாரா? காரி துப்புறாங்க வேற மதத்துக்காரங்களாம் பார்த்து. ஒரு மார்க்கங்கிறீங்க, எல்லாம் சமத்துவங்கிறீங்க, ஒரு சட்டம்ங்கிறீங்க, ஒரு கொள்கைங்கிறீங்க. நீங்கள் இருந்தாலும் சாபி அனுப்பிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கலாம். கொஞ்சம் டீப்பா உள்ளவன். சில பேருக்கு உண்மை தெரியாது உள்நாட்டு விவகாரங்கள். சில ஆட்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் நெருங்கி பழகின ஆட்களுக்கு அவனுக்கு தெரியுமில்ல, கேட்கிறான். அது என்ன, ஒரு ஆள் சாபிங்கிறீங்க, ஒரு ஆள் ஹனபிங்கிறீங்க, ஒரு ஆள் மாலிக்ங்கிறீங்க, ஒரு ஆள் ஹம்பலிங்கிறீங்க, கேட்கிறான்ல. கேள்வி சரிதான், அதெல்லாம் இருக்கா இஸ்லாத்துல? நம்ம எல்லாம் முஸ்லீம் தானங்க, நம்ம என்னங்க சாபி அனுப்பியாங்க? நமக்கு தேவை நம்மளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் வழிகாட்டியா, சாபி வழிகாட்டியா? நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் வழிகாட்டியா, ஹனபி வழிகாட்டியா? எவ்வளவு அக்கிரமம் தெரியுமா? சாபி ஹனபிங்கிற பேர்ல ஒரு பொருள் ஹலால் ஹராம்னு வச்சுக்கிறீங்களேன். இது ஹலால் ஹராம். ஹலால் தான் எல்லா முஸ்லீமும் ஹலால். நம்ம எல்லாரும் முஸ்லீம் தானே. நம்முடைய வேதம் குர்ஆன் அதுல ஹலால்னு சொன்னா எல்லாருக்கும் ஹலால். நம்ம ரசூலுல்லாஹ் ஹலால்னு சொன்னாங்கன்னு வைங்க, எல்லாருக்கும் ஹலால். ஹராம்னா எல்லாருக்கும் ஹராம். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நண்டு சாப்பிடலாமா? உதாரணத்துக்கு கேளுங்க போய், நண்டு சாப்பிடலாமா? அது சாபிண்டா ஹலாலு, ஹனபிண்டா ஹலால் இல்ல. ராலு சாப்பிடலாமா? ராலு ஹனபி தின்ற கூடாது, சாபி திங்கலாம், ஹனபி சாப்பிடக்கூடாது. எங்க வீட்டுல எங்க வாப்பா வந்து சாபி, எங்க உம்மா வந்து ஹனபி. ரெண்டு இருக்கிற ஊர் எங்க ஊர். எங்க ஊர் வந்து ரெண்டு இருக்கிற ஊர். சாபின்னு சொல்லிக்கிறவங்க இருப்பாங்க, ஹனபின்னு இருப்பாங்க. எங்க உம்மா மெனக்கட்டு என்ன செய்வாங்கன்னா ரால்லாம் புடிச்சு கிழிச்சு வைப்பாங்க. ஹனபி சாப்பிடக்கூடாது, எங்க வாப்பா வெட்டுவாரு. ஒரு வீட்டுல கணவனுக்கு ஹலாலாவது மனைவிக்கு ஹலாலாவது, ரெண்டு பேரும் முஸ்லிமா, ரெண்டு பேரும் முஸ்லீம். இது புருஷனுக்கு ஹலாலு, பொண்டாட்டிக்கு ஹராம். பாவிகளா, என்னடா மார்க்கம் இது? இப்படித்தான் மார்க்கம் இருக்குமா? இப்படித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இப்படி சொல்லிட்டு போனாங்களா? மக்களை பார்த்து, மக்களே இந்த பக்கம் உள்ளவங்களும் இது ஹலாலு, இந்த பக்கம் உள்ளவங்களும் ஹராம்னு சொன்னாங்களா? ஹலால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உஹில்ல லக்கும் சைதுல் பஹரி வ தாமுஹு. கடல்ல உள்ள எல்லாம் ஹலால் ஓடுறான்ல. கடல்ல உள்ள ராலு ஹலாலு, நண்டு ஹலாலு, கடல் எருமை இருந்தா கூட ஹலாலு, கடல் பன்றி கூட ஹலால் தான். நீ என்ன சொல்லிக்க வேண்டிய கடல் பன்றி? அது பன்றி கிடையாது. நம்மளா என்ன செய்வோம், சில மீன்களுக்கு வந்து கடல் பன்றின்னு பேர் வச்சிருக்கான். நீ சொல்லிக்கிற வேண்டியதான தவிர கடல்ல உள்ள எல்லாம் ஹலால், என்ன வேண்டாம் சாப்பிடுங்க கடல்ல. குர்ஆன்ல அல்ல அனுமதிக்கிறான். சூரத்துல் மாயிதாவுல உஹில்ல லக்கும் சைதுல் பஹரி வ தாமுஹு. அப்ப ஹலால் தான், எல்லாத்துக்கும் ஹலால் பேர் வேண்டியதான. நண்டு சாப்பிடு, மீன் சாப்பிடு, இந்த மீன் சாப்பிடு, அந்த மீன் சாப்பிட கூட சுப்ஹானல்லாஹ். நம்மளை போட்டு நாசமாக்கி விட்டாங்க.